நாங்கள் ஏன் அருள்மறை அல் குர்ஆனை பாராயணம் செய்கின்றோம்? அதனுடைய வசனங்களை ஏன் படிக்கின்றோம்? அதனுடைய அர்த்தங்களை நாம் ஏன் தேடி பார்க்கின்றோம்? ஆக மொத்தத்தில் அல் குர்ஆனை அல்லாஹு தாலா ஏன் எமக்கு அருளினான் என்ற கேள்விக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பதில் என்ன? அதை கொண்டு நாம் செயற்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய வசனங்களில் செயற்பட முடியுமானவைகள், செயற்பட தேவையில்லாதவைகள் என்று கிடையாது. அதில் உள்ள அனைத்துமே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு அழகிய முன்மாதிரிகள், எவ்வளவு அழகான வழிகாட்டல்கள் குர்ஆனில் இருக்கின்றன தெரியுமா? குர்ஆனை நீங்கள் அதனுடைய மொழிபெயர்ப்பை முடியும் என்றால் அதனுடைய ஒளி வடிவில் நீங்கள் செவிமடுக்க முன்வாருங்கள், அல்லது வேறு யாருக்காவது அந்த குர்ஆனை அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்க சொல்லி நீங்கள் சற்று அதை செவிமடுத்து பாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமான தகவல்களை, நெருங்கி இருந்த ஒரு நண்பன், எங்களுக்கு விருப்பமான ஒரு மனிதன் சொல்லுகின்ற நல்ல ஆலோசனைகள், உபதேசங்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அதனுடைய வசன பயன்பாடு இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தாலாவினுடைய வசனங்கள் அல்லவா? எனவே குர்ஆனை அல்லாஹு தாலா அருளியது, அதனை கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற காரணத்தினால் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற அதே நேரத்தில் அதனுடைய வசனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் குர்ஆன் எம்மை சபிக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பொன்மொழி கூறிக்கொண்டிருக்கிறது. ருப்ப காரிஇன் யக்ரஉல் குர்ஆன வல் குர்ஆனு யல்அனுஹு. எவ்வளவோ மக்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் குர்ஆனோ அவர்களை சபித்து கொண்டிருக்கிறது என்று. ஏன்? அவருடைய அர்த்தங்களை அவர் படிக்கவில்லை, அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியவைகளை அவர் செயற்படுத்தவில்லை எனும் பொழுது குர்ஆனின் விஷயத்தில் அவர் மிகப்பெரிய பங்கம் விளைவிக்கின்றார் என்று பொருள்படுகிறது. குர்ஆனை கொண்டு செயற்படுகின்ற ஒரு மனிதன் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் ஒரு மாமனிதனாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து செயற்படுவோம்.